அண்மை செய்தியை பார்க்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாடு தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. இதில் மாநில அரசுக்கு எதிரான அதிகார போட்டியில் துணைவேந்தர் மாநாட்டை நடத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வி வளர்ச்சி, கல்விக்கான திட்டமிடுதல் போன்றவற்றிற்காகவே இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், மாநில அரசோட மோதல் போக்கு இல்லை அப்படிங்கறத ஆளுநர் மாளிகை உறுதிப்படுத்தி இருக்கிறதே, விவரம். தமிழ்நாடு அரசுடன் அதிகார மோதல் இல்லை அப்படின்றத சொல்லி இந்த அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. வரும் 25, 26 ஆகிய 2 நாட்கள்ல ஊட்டியில இந்த அனைத்து பல்கலைக்கழகத்தோடைய துணைவேந்தர்களுடன் வேந்தராக இருக்கக்கூடிய ஆளுநர் தலைமையில் ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் சார்ந்த ஆலோசனை கூட்டம் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய மாநாடானது நடைபெறும். இந்த வருடம் நடக்கக்கூடிய மாநாட்டிற்கு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகிறார். அதற்கான அறிவிப்பு ஏற்கனவே நேற்று அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. அண்மையில் டெல்லி சென்று வந்திருந்த ஆளுநர் RN ரவி இதற்கான அழைப்புகளை குடியரசு துணைத் தலைவருக்கு கொடுத்து அவரையும் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததற்கு பிறகு ஆளுநர் மாளிகைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மோதல் போக்கு இருப்பது போல சில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருப்பதாகவும், அதற்கு முழுமையும் உண்மைக்கு மாறானது என்றும், இது போன்ற ஆண்டு மாநாடானது கடந்த 2022 ஏப்ரலிலும் நடந்தது, அதுக்கு அடுத்த ஆண்டுகளிலும் நடந்தது, இப்பொழுதும் நடக்கிறது. இதற்கான திட்டமிடல்கள் கடந்த ஜனவரியிலிருந்தே தொடங்கி இருக்கிறோம். மாநில அரசிற்கும் ஆளுநர் மாளிகைக்கும் இந்த விவகாரத்தில் எந்த ஒரு மோதலும் இல்லை. ஆனால் சிலர் தவறாக புரிந்து கொண்டு அண்மையில் வெளிவந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி வந்திருக்கக்கூடிய தகவலை வைத்துக் கொண்டு ஆளுநர் மாளிகைக்கும் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மோதல் இருப்பதாக, அதற்காகவே இந்த மாநாடு கூட்டப்பட்டிருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருப்பதாக குற்றம் சாட்டி இப்பொழுது அறிக்கை விட்டு இருக்கிறார். ஆளுநர் மாளிகையானது விளக்கமாக கொடுத்திருக்கிறது. ஆக இந்த திட்டமிடல் ஏற்கனவே இருந்ததாகவும், ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு வைஸ் சான்சலர் கான்பரன்ஸ் என்பதை, மாநாடு என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறது ஆளுநர் மாளிகை. இதில் குறிப்பிடத்தகுந்த விஷயம், அரசுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் ஆளுநருக்கும் எந்த ஒரு மோதல் போக்கும் இல்லை என்பதை உறுதிப்பட இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக திட்டமிட்டபடி 25, 26ஆம் தேதி இந்த ஆளுநர் அழைப்பை ஏற்று இந்த விசி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், தனியார் மற்றும் அரசு மத்திய பல்கலைக்கழகத்தை சார்ந்த துணைவேந்தர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு ஊட்டியில் நடைபெறுகிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளலாம். இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றதும் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக நமக்கு புரிகிறது. சுபாஷ், இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் இதுல இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நடைபெற்ற அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக நம்ம பேசுறோம். வழக்கமாக இது போன்ற துணைவேந்தர்கள் மாநாட்டினுடைய நடைமுறை என்ன? இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிறுவனம் இன்னொரு கல்வி நிறுவனத்தோட கொலாபரேஷன் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு துறை இருக்கிறது, அதே போல அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு துறை இருக்கிறது. ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒன்று புதிய கண்டுபிடிப்புகளோ அல்லது புதிய ஆராய்ச்சிகளையோ முன்னெடுப்பது பொழுது வகையில் செய்வதற்காகத்தான் இந்த மாநாடு நடைபெறும். அதே போல பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அகாடமிக் வைஸ் என்ன பிரச்சனைகள் இருக்கு, மாணவருக்கான பிரச்சனைகள் இருக்கா, ஒரு தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்புல இருங்க.